வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இன்னைக்கு ஒரு சுவையான சமையலை காணொலியில சமைச்சு காட்ட போறேன். இன்னைக்கு அம்மாவுடைய சமையல் மழைக்கு ஏற்றபடி ஒரு டீ தான். மழையில நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா தொண்டை கரகரப்பா இருக்கும். ஏன் நிறைய பேருக்கு சளி கூட இருக்குது. இந்த தொந்தரவை எல்லாம் போக்குறதுக்கு நமக்கு ஒரு டீயை தான் நான் சொல்ல போறேன். நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான், ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நானே குடிச்சு பார்த்திருக்கேன். தொண்டைக்கு இதமான ஒரு டீ கூட. குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்ப அம்மிக்கல்ல நான் தட்ட போறேன் இஞ்சிய. நீங்க மிக்சியில கூட அடிச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அதை தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2-3 பல்லு, அதையும் தட்டி போட்டுடலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. 10 மிளகு இருந்தாலே போதுமானது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ரெண்டுமே 1-2 பொடியாக்கிக்கணும். அதையும் தட்டி தண்ணியில சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம டீ நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு கவிதையை பார்த்துட்டு வந்துடலாமா? தேவைகள் தீர்ந்த வேளையில் முன் எப்போதோ தேடப்பட்டவைகள் கிடைக்கின்றன. இருக மூடிய உள்ளங்கையில் திகைப்பூட்டுகிறது வாழ்க்கை அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களுடன். இருக மூடிய உள்ளங்கையில் திகைப்பூட்டுகிறது வாழ்க்கை அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களுடன். புரியலையா? நம்ம வாழ்க்கை தான், ஆனா நமக்கே புரியாது எப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு அதிசயமான வாழ்க்கை. நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆச்சரியத்தோடும் அதே சமயம் ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அதுதான் நமக்கான சுகமே. இங்க வருத்தப்படுறதுக்கோ துள்றதுக்கோ எதுவுமே இல்ல. வெறும் பார்வையாளரா மட்டும்தான் நம்ம இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா எப்போதுமே நமக்கு சந்தோஷம் தான். சரி, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறிடுச்சு. நமக்கு தேவைக்கு தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ 2 ஸ்பூன் அளவுக்கோ ஊத்திக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம்னா இன்னும் கொஞ்சம் காரத்தெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். ஒரு 4 கப் தண்ணியா ஊத்திட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் குடிச்சுக்கலாம், அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இந்த மழைக்கு ஏற்றபடி ஒரு நல்ல டீயா இது இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, குடிச்சு பாருங்க. அப்படியே தொண்டை கரப்பு போயிடுச்சே அப்படின்னு சொல்லுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்களும் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க, சந்தோஷமா இருங்க. என்னோட இந்த உணவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவையான சமையலோடு மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். எச்சில் ஊறும் இனிய சுவையில் எண்ணற்ற உணவுகளை சமைப்போம், சுவைப்போம், மகிழ்வோம். நன்றிமா.